கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் போது அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு படப்பிடிப்பு நடத்தினார் என்று சிபிஐ என்கொயரி ஆரம்பித்திருக்கிறது. இவனை போல ஒரு கொடூரன் தமிழர் நிலத்தில் தலைவனாக வந்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன், விஜய் ஒரு கட்சி தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலாக வளர்ந்தால் கருணாநிதி தெய்வமாக கொண்டாடப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் நாளைக்கு வளர்ந்தால் ஸ்டாலின் போற்றப்படுவார். விஜய் வளர்ந்தால் எடப்பாடி கொண்டாடப்படுவார். ஹெச் ராஜா புனிதராக மாறுவார். ஹெச் ராஜாலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எந்த விதமான நோக்கம் இல்லாம என்ன சொல்றாப்புல, 36 வருஷம் நான் உங்களெல்லாம் மகிழ்விச்சேன், கொண்டாடினேன், உங்களை ரசிக்க வச்சேன். அதனால என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிருங்க. நிஜத்துல 41 பேரு தண்ணி இல்லாம, கழிவறை இல்லாம, மருத்துவமனை இல்லாம செத்து கொண்டிருக்கும் போது 11 குழந்தைகள் 8 பெண்கள் மிதிச்சு 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 நெஞ்சில் அடிபட்டு நெஞ்செலும்பு உடைஞ்சி, மலக்குழாய் உடைஞ்சி, இருதயம் வெளியே வந்து, கல்லீரல் உடைஞ்சி, எல்லாம் உடைஞ்சி செத்த பாடுது. உண்மையிலே மனசாட்சி உள்ள ஒரு தலைவனா இருந்திருந்தால் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருப்பானா? இவனுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? இவர்தான் இந்த நாட்டை மாற்ற போகிறாரா? அந்த இடத்துல அன்பிற்குரிய மக்களே, 41 பேர்ல ஒரு ஆளு மயக்கம் போட்டு விழுந்தாலும் எங்களுடைய அண்ணன் சீமானா இருந்திருந்தா அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்க மாட்டார்.